அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம பார்க்க இருக்கிறது டைவர்ஜென்ட் சீக்வென்ஸ். டைவர்ஜென்ட் சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஒரு டெஃபினிஷனா பார்த்துட்டு பிறகு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி. வழக்கமா நம்ம கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸ் படிக்கும்போது ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். as n tends to infinity, Sn tends to L, ஒரு ரியல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும்னு சொல்லிடும். அதுதான் நம்ம லிமிட்னு நம்ம சொல்றோம். எப்பெல்லாம் ஒரு சீக்வென்ஸ் நாட் கன்வர்ஜஸோ அது டைவர்ஜஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா அது டைவர்ஜஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி எப்போ சொல்றோம்னு பாருங்க. A sequence of real number Sn is said to be diverges to infinity as n approaches infinity. If for any real number m greater than 0, there is a positive integer n such that Sn greater than or equal to m for n greater than or equal to n. அங்க நம்ம எழுதும்போது மாடுலஸ் ஆஃப் Sn minus L less than epsilon நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், அங்கே எப்சிலாங் எடுக்கும்போது ரொம்ப சின்னதாக எடுத்தோம், however small நாம் செலக்ட் பண்ணுறது தான், பட் சின்னதாக எடுப்போம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல m எடுக்கும்போது பெருசுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த ஏதோ ஒரு ரியல் நம்பர் எம்ன்ற ஒரு ரியல் நம்பர் கிரேட்டர் தென் 0 எக்ஸிஸ்ட் ஆகுது, தென் Sn கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு m ஃபார் ஆல் n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n ஆகிருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ எழுதும்போது Sn அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி as n அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதுவே மைனஸ் இன்ஃபினிட்டி வருதுன்னா டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி சொல்லும்போது இதே தான், இங்கே இதே போல தான் வரும் உங்களுக்கும். A sequence of real number sequence Sn is said to be diverges to minus infinity as n approaches infinity. இங்க diverges to minus infinity as n approaches infinity for any real number m greater than 0, there is a positive integer n such that இங்க சொல்லும்போது plus infinity சொல்லும்போது Sn greater than or equal to m சொல்லணும், இங்க சொல்லும்போது Sn less than minus m சொல்லணும், அவ்வளவுதான். For all n greater than or equal to n. So அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், Sn approaches minus infinity as n approaches infinity. ஒன்று டைவர்ஜஸ்னா ஒன்று அந்த nth டேர்ம் வந்து அப்ரோச்சஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கணும், இல்லைனா nth டேர்ம் அப்ரோச்சஸ் மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு போகலாம் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகலாம் அப்படின்னும் போது அதை நம்ம ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. டிஃபைன் ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அண்ட் கிவ் an எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. If the sequence Sn of a real number diverges but does not diverge to infinity and does not diverge to minus infinity, then the sequence is said is oscillating. So example பார்க்கலாம். So minus 1 power n as n tends to n equal to 1 to infinity. So nக்கு வந்து 1 போட்டிங்கன்னா minus 1 வரும், 2 போடும்போது plus 1 வரும். So minus 1 plus 1 etc. போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு டயக்ராமாக நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ இங்கே 0 இருக்கும், இங்கே மைனஸ் 1 இருக்குது, ப்ளஸ் 1 இருக்குது. ஆடாக இருக்கும்போது மைனஸ் 1 இருக்கா, ஈவனாக இருக்கும்போது ப்ளஸ் 1, திருப்பி மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1, இப்படியே இதுக்கும் போயிட்டே இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம வேறு விதமாக எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஆட் டேர்ம் மட்டும் எடுக்கலாம், இதனோட சப்சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரு சீக்வன்ஸ் இல்லையா, மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குது. இதோட சப்சீக்வன்ஸ் எடுத்திங்கன்னா ஆட் டேர்ம் மட்டும் எடுத்திங்கன்னா மைனஸ் ஒன்னே இருக்கும். ஸோ அதனோட லிமிட் வந்து -1. ஈவன் டேர்ம் மட்டும் எடுத்திங்கன்னா எல்லாமே +1 +1 +1 போயிட்டு இருக்கும். அப்போ ஈவன் டேர்முக்கு வந்து லிமிட் +1. அப்போ 2 சப்சீக்வன்ஸ் இருக்குது, 2 சப்சீக்வன்ஸும் டிஃப்ரெண்ட் லிமிட் இருக்குது. நம்ம ஏற்கனவே கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸில் என்ன பார்த்தோம்னா, all subsequence of a convergent sequence converges to the same limit. அப்போ சீக்வன்ஸ் ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் என்ன லிமிட் இருக்கோ அதே தான், எத்தனை சப்சீக்வன்ஸ் இருந்தாலும் அதே லிமிட் தான் கன்வர்ஜ் ஆகும். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட் 2 சப்சீக்வன்ஸ் இருக்குது, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் லிமிட் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் லிமிட் இருந்தாலே ஆசிலேட்டிங். ஓகே, ஸோ அடுத்த சீக்வன்ஸ் பாருங்களேன், 1 2 1 3 1 4 1 5 எக்ஸெட்ரா. ஸோ அகைன் இது நம்ம 2 சப்சீக்வன்ஸாக எடுத்துக்கலாம். ஈவன் டேர்மில் எடுத்திங்கன்னா 2 3 4 5 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதை பார்க்கும்போதே as n tends to infinity Sn approaches infinity போயிட்டே இருக்கு இல்லையா? அதுவே பாருங்க, ஆட்டோ மட்டும் இருங்க 1 1 1 1 இருக்கும். ஸோ அந்த அனதர் சப்சீக்வன்ஸ் 1 1 1 எடுக்கும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு கன்வர்ஜஸ் டு 1 இருக்கும். நீங்கள் இங்கே கூட சொல்லும்போது இது கன்வர்ஜஸ் டு இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். ஆனால் இன்ஃபினிட்டி சொன்னாலே நமக்கு லிமிட்னு சொல்லும்போது நமக்கு என்னவா இருக்கணும், ரியல் நம்பராக தான் இருக்கணும். இன்ஃபினிட்டிக்கு வந்து வேல்யூ கிடையாது. ஸோ கன்வர்ஜஸ் டு இன்ஃபினிட்னா we can say that which is diverges அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ 2 சப்சீக்வன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து கன்வர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவாக இருக்குது, இன்னொன்று வந்து கன்வர்ஜஸ் டு 1 இருக்குது. அப்போ 2 சப்சீக்வன்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் லிமிட் சொல்லும்போது அந்த சீக்வன்ஸ் என்ன சொல்லலாம், நம்ம ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் சொல்லலாம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, 1 1 2 4 3 9 4 16 5 25. இப்போ இது ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 1 2 3
4 5 எக்ஸெட்ரா. ஸோ அப்போ ஆட் டேர்ம் மட்டும் எடுக்கும்போது 1 2 3 4 5 அப்போ n சீக்வன்ஸ் nth டேர்ம் இல்லையா? அப்போ as n tends to infinity இந்த சீக்வன்ஸும் tends to infinity அப்போ ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஈவன் டேர்ம் எடுங்களேன். ஈவன் டேர்ம் எடுக்கும்போது 1 4 9 16 25 அப்போ n ஸ்கொயர் அதுவும் உங்களுக்கு என்ன ஆகுது டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தான் வருது பாருங்க. ஸோ அப்போ ரெண்டு சப்சீக்வன்ஸும் கன்வர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி ரெண்டுமே ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி வந்தாலே இது டைவர்ஜஸ். அப்போ ரெண்டுமே கன்வர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருந்தாலும் நம்ம இதை என்ன சொல்லலாம் டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது 3 டைப்ஸ் ஆஃப் டைவர்ஜன்ட் சீக்வன்ஸ் அப்படின்னா ஒன்று டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும், இல்லை டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும், இல்லைன்னா ஆசிலேட்டிங்காக இருக்கும். ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது ரெண்டு கேஸுமே இல்லாமல் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் கன்வர்ஜ் ஆகல, அதாவது கன்வர்ஜஸ் டு இன்ஃபினிட்டினா விச் இஸ் நத்திங் பட் டைவர்ஜஸ் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் போல மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போலனா அந்த சீக்வன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ். அப்போ ஒரு டெஃபினேஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எனி ரியல் நம்பர் m greater than 0 there exists a positive integer n belong to n such that diverges to infinity னா sn வந்து greater than or equal to m இருக்கணும். அதுவே diverges to minus infinity னா இந்த sn வந்து less than minus m இருக்கணும். ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ்னா neither diverges to plus infinity nor diverges to minus infinity. அப்போ go up and down too much இப்படி இருக்கும் உங்களுக்கு, அது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைவர்ஜஸ் சீக்வன்ஸ்க்கு 3 டெஃபினேஷன் பார்த்தோம், அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி பேப்பரில் ஒவ்வொரு இயர்லேயும் ஒரு 2 மார்க் கொஷின் கண்டிப்பாக இந்த டைவர்ஜன்ட் சீக்வன்ஸோ இல்லை ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். Give an example of a sequence which does not approaches either infinity or minus. அப்போ ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு போகாமல் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகாமல் இருக்கிற ஒரு சீக்வன்ஸு நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இங்கே ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 1 -2 3 -4 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது பாருங்கள் 1 + 1 இருக்குது. ஆட் டேர்ம்லாம் மட்டும் பாருங்களேன் 1 3 5 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஆட் டேர்ம் மட்டும் எடுக்கும்போது ப்ளஸ் இன்ஃபினிட்டி பக்கம் போகிற மாதிரி இருக்கும். ஈவன் டேர்ம்லாம் எடுக்கும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி போகிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒன்று வந்து பாசிட்டிவ் 1னா அப்புறம் -2 அப்புறம் 3னா -4 இப்படி போயிட்டே இருக்கு பாருங்க. ஸோ விச் இஸ் ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படி சொல்லலாம். டைரெக்டாகவே நீங்கள் சொல்லலாம் டஸ் நாட் அப்ரோச்சஸ் எய்தர் இன்ஃபினிட்டி ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. இல்லை உங்களுக்கு இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு 2 சப்சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு சீக்வன்ஸ் ஆட் டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் 1 3 5 எக்ஸெட்ரா போச்சுன்னா அது அப்ரோச்சஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அதே போல் இன்னொரு சப்சீக்வன்ஸ் இருக்குது, இது ஈவன் டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் -2 -4 எக்ஸெட்ரா -6. இது என்ன இருக்குது, இது அப்ரோச்சஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி. 2 டிஃப்ரெண்ட் லிமிட் இருக்குது பாருங்கள். ஒன்று ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது, இன்னொன்று மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது. 2 சப்சீக்வன்ஸு 2 டிஃப்ரெண்ட் லிமிட் இருக்குது இல்லையா? அப்போ இது என்ன உங்களுக்கு வந்து டைவர்ஜஸ் சொல்லுவோம். பட் இந்த இடத்துல ஆசிலேட்டிங் 2 டிஃப்ரெண்ட் லிமிட் இருக்குது பாருங்கள். ஒன்று இன்ஃபினிட்டிக்கு போனாலே டைவர்ஜன்ட் சீக்வன்ஸ், ஒரு சப்சீக்வன்ஸ் அப்ரோச்சஸ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இன்னொரு சப்சீக்வன்ஸ் அப்ரோச்சஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த சீக்வன்ஸை ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் நம்ம சொல்லலாம். அப்போ ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு போகாது, மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகாதுன்னு அர்த்தம் இந்த கிவன் சீக்வன்ஸ். அடுத்து பாருங்க, ரைட் டவுன் ஏ கன்வர்ஜன்ட் சப்சீக்வன்ஸ் ஆஃப் த டைவர்ஜன்ட் சீக்வன்ஸ். இப்போ இந்த சீக்வன்ஸ் பாருங்க 1 0 1 0 1 0ன்னு கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ ஆட் டேர்ம்லாம் 1 1 1ன்னு இருக்கும், ஈவன் டேர்ம்லாம் 0 0ன்னு போகும். 1 + 1க்கு கன்வர்ஜ் ஆகும், இன்னொன்று 0க்கு கன்வர்ஜ் ஆகும். அப்போது ஆக்சுவலாக இந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜன்ட் சீக்வன்ஸ். ஆனால் நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா இதனோட சப்சீக்வன்ஸ் எழுதுங்க, அது கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆட் டேர்ம் மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன்னா ஒரு சப்சீக்வன்ஸ் கிடைக்குது 1 1 1, இது வந்து கன்வர்ஜஸ் டு 1. ஸோ அப்போ இது வந்து கன்வர்ஜன்ட் சப்சீக்வன்ஸ். இல்லையா இன்னொரு சப்சீக்வன்ஸ் இருக்குது, ஈவன் டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் 0 0 0 எடுத்திங்கன்னா இது கன்வர்ஜஸ் டு 0. ஏதாவது ஒன்று எழுதினா போதும். இதில் 2 சப்சீக்வன்ஸ் இருக்குது, அதனால் நான் 2 சப்சீக்வன்ஸையும் எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்க, give an example of a divergent sequence having a convergent subsequent. ஸோ நீங்கள் இதே கூட சொல்லலாம். நீங்கள் இந்த 1 0 1 0 சொல்லலாம் இல்லையா, இதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான் இது டைவர்ஜன்ட் சீக்வன்ஸ். பிகாஸ் ஆசிலேட்டிங் சீக்வன்ஸில் டைவர்ஜன்ட் சீக்வன்ஸ் இதனோட சப்சீக்வன்ஸ் இருக்குது பாருங்கள், கன்வர்ஜன்ட் சப்சீக்வன்ஸ். இந்த எக்ஸாம்பிளே கொடுக்கலாம், பட் நான் வேறு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ -1/n சீக்வன்ஸ் -1/n வந்து இஸ் டைவர்ஜன்ட். ஏன்னா இதில் 2 சப்சீக்வன்ஸ் இருக்கும். ஒன்று ஆட் டேர்ம்லாம் எடுத்திங்கன்னா -1 -1 -1 வரும், ஈவன் டேர்ம்லாம் எடுத்திங்கன்னா +1 +1 வரும். ரெண்டுமே கன்வர்ஜன்ட் சப்சீக்வன்ஸ். ஆனால் இது கன்வர்ஜஸ் டு +1 இருக்கும், இந்த சப்சீக்வன்ட் கன்வர்ஜஸ் டு -1 இருக்கும். அப்போ 2 சப்சீக்வன்ட் கன்வர்ஜஸ் டு டிஃப்ரெண்ட் லிமிட் வந்தாலே நமக்கு என்ன வரும், டைவர்ஜன்ட். ஓகே, ஸோ அதே போல் இது 1 0 1 0 இங்கே கொடுத்துருக்கு, அதே எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கு. அடுத்து 3வது என்ன கொடுத்துருக்கு, இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதே சம் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3த்துல நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஒரு சீக்வன்ஸ் எழுதிட்டு இது டைவர்ஜன்ட் சீக்வன்ஸ், அதில் இருக்கிற சப்சீக்வன்ஸ் எது கன்வர்ஜ் ஆகுதுன்றதை நீங்கள் சொல்லிவிடுங்க போதும்.
இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு இடத்துல இது 2 மார்க் கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. ப்ரூவ் தட் த சீக்வென்ஸ் log of 1 by n equal to 1 to infinity diverges to minus infinity. இது மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு டைவர்ஜ் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணுறது என்ன பண்ண போறோம்னா அந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? For any real number m greater than 0, there exists a positive integer n such that Sn less than minus m அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டு ப்ரூவ் இந்த சீக்வன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் டு ப்ரூவ் கிவன் எம், இது வந்து ஒரு ரியல் நம்பர் m greater than 0, ஃபைண்ட் n belong to n அந்த இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜர்லேருந்து ஒரு இன்டிஜர் நம்ம கண்டுபிடிக்கணும். such that அது எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்? Sn less than minus m for n greater than or equal to n, இந்த n. ஓகே, ஸோ அப்போ Snன்றது நமக்கு என்னது? nth term of the sequence is nothing but log of 1 by n. அப்போ log of 1 by n less than minus m for n greater than or equal to n. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? log of a by b, நமக்கு logarithmicல ரூல் இருக்கு இல்லையா? ஸோ log of a by b நமக்கு என்ன வரும்னா log a minus log b. ஸோ இந்த ரூலை தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணுறேன். அப்போ log of 1 by n நான் என்ன எழுதலாம்னா log 1 minus log n, ரிமைனிங் அப்படியே எழுதுறேன். தட் இஸ் டு ப்ரூவ், இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, log 1ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும். ஸோ அப்போ மைனஸ் log n less than minus m for n greater than or equal to n. இப்போ ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால த்ரோட் மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ நான் மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது ஈக்குவல் சைனாக இருந்தால் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் மைனஸாக மாறும், அவ்வளோதான். ஆனால் இன்இக்வாலிட்டினா லெஸ் தேனோ கிரேட்டர் தேனோ இருந்துச்சுன்னா லெஸ் தென் கிரேட்டர் தேனாக மாறும், கிரேட்டர் தென் லெஸ் தேனாக மாறும். இப்போ நான் இங்கே மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆகுது, இந்த ரைட் சைடும் ப்ளஸ் ஆகுது, இந்த லெஸ் தென் என்னவா மாறும்னா கிரேட்டர் தேனாக மாறும். ஸோ log n greater than m for n greater than or equal to n. இப்போ log n-னா இது நம்ம என்ன பண்ணுவோம்னா பவர் ரூல் அந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் எழுதுவோம். ஆக்சுவலாக log n இங்கே பேஸ் e இருக்குன்னு அர்த்தம். ஸோ n வந்து greater than e power m. ஓகே, ஸோ அப்போ நம்ம இதை தான் அந்த கேபிட்டல் n நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த e power m வந்து நம்ம n நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இஃப் யூ சூஸ் n greater than or equal to e power m, then the log of 1 by n less than minus m for n greater than or equal to n. ஸோ இந்த மாதிரி என்ன நம்ம சூஸ் பண்ணும்பொழுது அந்த nth term வந்து less than minus mன்னு வந்துடுச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? the sequence வந்து diverges to minus infinity. ஸோ சில ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம டைவர்ஜஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த டெஃபினேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். கன்வர்ஜஸ்லையுமே அங்கேயுமே நம்ம சிலதுக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டுக்கும் டெஃபினேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சில ப்ராப்ளத்துக்கு நம்ம டெஃபினேஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இது உங்களுக்கு புரியுறதுக்காக கேட்டிருக்கேன். இஸ் த சீக்வன்ஸ் 1 minus 1 by 2 1 by 3 minus 1 by 4 எக்ஸெட்ரா ஆசிலேட்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து ஆசிலேட்டிங் சீக்வன்ஸா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த +1 -1 பார்த்தோம் இல்லையா? -1 பவர் n ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? அதை நம்ம என்ன சொல்லணும்? ஒன்று +1க்கு போகுது, இன்னொன்று -1க்கு போகுது. 2 டிஃப்ரெண்ட் சப்சீக்வன்ஸ்க்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ அதே போல் இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஆட் டேர்ம்லாம் பாசிட்டிவாக இருக்குது, ஈவன் டேர்ம்லாம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதனால இது ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு நமக்கு டக்குன்னு தோணும். ஓகே, ஆனால் நம்ம அது பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குன்னா 1/n ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம ஏற்கனவே அந்த கன்வர்ஜஸ் யூனிட்டில் அந்த செக்ஷனில் படித்தோம். இந்த 1/n வந்து டென்ஸ் டு 0 ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நம்ம படித்தோம். கரெக்டாக? 0க்கு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆட்டம் மட்டும் எடுக்கிறேன்னா 1 1/3 1/5 எக்ஸெட்ரா போகும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? அந்த 1/n ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் இது ஆட் வேணும்னா 1/2n - 1 சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அந்த ஃபார்மேட் தான் இருக்குது. இது வந்து சப்சீக்வன்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் 1/n. அப்போ இது வந்து கன்வர்ஜஸ் டு 0. அடுத்து மைனஸ் டேர்ம் எடுக்கிறேன், அதாவது இந்த ஈவன் டேர்ம்லாம் எடுக்கிறேன். -1/2 -1/4 -1/6 எக்ஸெட்ரா போடுறேன். இதுவும் என்ன இருக்குது? 1/n ஃபார்மேட் தான் ஆக்சுவலாக. 1/2n சொல்லிக்கலாம். இதுவும் கன்வர்ஜஸ் டு 0 தான். அப்போது 2 சப்சீக்வன்ஸ் இருக்குது, ரெண்டுமே கன்வர்ஜஸ் டு த சேம் லிமிட் 0. அதுவும் கன்வர்ஜஸ் டு இன்ஃபினிட்டிவாக இருந்தால் அதை டைவர்ஜஸ் நம்ம சொல்லுவோம். இந்த சப்சீக்வன்ஸும் கன்வர்ஜஸ் டு 0 ரியல் நம்பர், இந்த சப்சீக்வன்ஸும் கன்வர்ஜஸ் டு 0 ரியல் நம்பர். ஸோ 2 சப்சீக்வன்ஸ் ஹேவிங் த சேம் லிமிட்னா அப்போ கிவன் சீக்வன்ஸ் இஸ் ஆல்சோ கன்வர்ஜ் டு த சேம் லிமிட்ஸ். ஸோ தேர்ஃபோர் த கிவன் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. இட் டஸ் நாட் ஆசிலேட்ஸ். இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் டயக்ராமேட்டிக்காக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 0 இருக்குது, இங்கே +1 இருக்குது, இங்கே -1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 இங்கே இருக்குது, அடுத்து -1/2. ஸோ இங்கே 1 இருக்குது, -1/2 வரும்போது இங்கே வரும். ஓகே, ஸோ அடுத்து 1/3 இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், -1/4. ஓகே, அடுத்து 1/5, -1/6. இப்படி நீங்கள் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி எடுத்தாலும் ரெண்டு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு எதை தான் அப்ரோச் பண்ணுது, 0 தான் அப்ரோச் பண்ணுது. ஸோ இட்ஸ் எ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ், இது ஒரு ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சீக்வன்ஸ் இஸ் கால்டு கன்வர்ஜென்ட்னா இஃப் தெர் இஸ் எ ரியல் நம்பர் தட் இஸ் த லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னா அந்த சீக்வன்ஸுக்கு ஒரு லிமிட் இருக்கணும், அந்த லிமிட் வந்து ரியல் நம்பராக இருக்கணும். ரியல் நம்பர்ன்றது 0வும் ஒரு ரியல் நம்பர் தான். பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம், ஃப்ராக்ஷன் இருக்கலாம், இர்ரேஷனல் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இன்ஃபினிட்டி மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு சீக்வன்ஸ் nth டேர்ம் வந்து நீங்கள் கன்வர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபினிட்டிக்கு போதுன்னா அது டைவர்ஜஸ்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு போச்சுன்னா டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி போச்சுன்னா டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, அது ரெண்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிக்கும் போல மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் போலன்னா அது ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் சில ப்ராப்ளம் வந்து டைவர்ஜென்ஸாக கன்வர்ஜென்ட்டா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இப்போ சீக்வன்ஸ் Sn n π/2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ n-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், sin π/2. n-க்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா sin 2π/2னா 2 கேன்சல் ஆகி sin π வரும். அடுத்தது sin 3π/2. அப்புறம் 4π/2னா 4/2ன்னு வரும்போது 2π வந்துடும். இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ sin π/2ஓட வேல்யூ வந்து +1, sin எனி பை வந்து 0, அது sin πயோ இல்லை sin 2πயோ ஆட் பையோ ஈவன் பையோ 0. sin 3π/2 வந்து -1, sin 2π 0, sin 5π/2 வந்து +1. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா sin π/2 வரும்போது +1னா sin 5π/2 வரும்போது இந்த 5π/2 வரும்போது +1னா ஸோ அப்போ sin n π/2 வந்து 1ன்னு வருது. எப்போ அப்படின்னா n 1ஆ இருக்கும்போது, அடுத்தது n 5ஆ இருக்கும்பொழுது, அதே போல் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் 4 தானே, 5 + 4னா அடுத்தது 9 வரும், அடுத்தது 13 வரும். ஸோ அப்போ sin n π/2ஓட வேல்யூ வந்து +1 வருது இந்த கேசஸ் இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எப்போ 0 வருது பார்த்தீங்கன்னா ஈவன் டேர்மாக இருக்கும் பொழுது, ஈவன்னா 2 4 6 8. இப்போ sin n π/2ஓட வேல்யூ வந்து 0 when n = 2 4 6 8. இன்னொன்று -1 வருதே, அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் வரும்போது 3க்கு வருது, கரெக்டா? இப்போ 3 வருதுன்னா ஸோ அடுத்து நம்ம என்ன வருதுன்னா மீதி இந்த ரெண்டு கேஸ் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு n = 3 வருது இல்லையா, 4 இங்கே வந்துடுச்சு, 5 இங்கே வந்துடுச்சு, 6 இங்கே வந்துடுச்சு. ஸோ அடுத்த கேஸ் 7. ஓகே, ஸோ 8 இங்கே வந்துடுச்சு, 9 இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ அடுத்த கேஸ் என்னவா இருக்கணும், இங்கே 11. ஸோ இந்த 11 நீங்கள் இப்படியும் சொல்லலாம், இல்லை 3க்கும் 4க்குள்ள டிஃப்ரென்ஸ் 4. அப்போ 7 + 4னா 11th டேர்ம். ஓகே, அப்போ 11 + 4 வரும்போது 15th டேர்ம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ 3 டிஃப்ரெண்ட் லிமிட்ஸ் இருக்குது பாருங்கள், அதாவது 3 டிஃப்ரெண்ட் சப்சீக்வன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்சீக்வன்ஸும் கன்வர்ஜஸ் டு டிஃப்ரெண்ட் லிமிட்ஸ். அப்படி வந்தாலே இது ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ அப்போ sin n π/2 வந்து ஆசிலேட்டிங் சீக்வன்ஸ். அடுத்து பாருங்கள், சீக்வன்ஸ் sin nπ. nπனா n-க்கு 1 போட்டிங்கன்னா sin π, 2 போட்டிங்கன்னா sin 2π, sin 3π, sin any π, அதாவது sin மல்டிபிள் ஆஃப் π, அது இன்டீஜர்ஸாக இருக்கும் பொழுது, இன்டீஜர் மல்டிப்ளைட் பை பை அப்படின்னு நமக்கு வரும்பொழுது ஆன்சர் 0. அப்போ nth டேர்ம் வந்து tends to 0 as n tends to infinity. அப்போ sin nπ வந்து converges sequence which converges to 0. அடுத்து பாருங்க, சீக்வன்ஸ் e⁻n. ஸோ e அப்படின்னு எடுக்கிறோன்னா இது வந்து ஆய்லர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆய்லர் நம்பரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.718. ஸோ இந்த வேல்யூ வந்து 2.718. n-க்கு 2 போட்டிங்கன்னா செகண்ட் டேர்ம் என்ன வரும், e² வரும். அப்போ இது ஸ்கொயர் பண்ணும்போது 7 பாயிண்ட் சம்திங். அப்போ e³ அப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆர்டரில் போயிட்டே இருக்கு பாருங்க. ஸோ as n tends to infinity, e⁻n-ஓட வேல்யூ வந்து tends to infinity. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அப்போ லிமிட் tends to infinity diverges to infinity. அப்போ இந்த சீக்வன்ஸ் diverges to plus infinity. ஸோ அடுத்த டேர்ம் பாருங்க, e⁻1/n. ஸோ இப்போ n-க்கு 1 போட்டிங்கன்னா e வரும், n-க்கு 2 போட்டிங்கன்னா 1/2 வரும், அப்படியே எக்ஸெட்ரா. பவர் பாருங்களேன், 1/n தானே இருக்குது. as n tends to 0, இந்த 1/n as n tends to infinity, இந்த 1/n வந்து tends to 0-ஆக இருக்கும். அப்போ e⁻0 வேல்யூ வந்து 1, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். nth term as n tends to infinity, e⁻1/n எது அப்ரோச் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இங்கே 1/infinity-னா 0, e⁻0னா 1. ஓகே, ஸோ அப்போ அந்த nth term வந்து லிமிட் n tends to infinity, sn வந்து tends to 1 as n tends to infinity. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து converges which having the limit 1ன்னு அர்த்தம். அப்போ இது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். இது பாருங்க, e பவரில் பாசிட்டிவ் இன்டிஜர் வரும்பொழுது நமக்கு diverges to infinity வருது. இதுவே e பவரில் ஃப்ராக்ஷன்
ஃப்ராக்ஷன் இல்லை, அந்த 1/n டேர்ம் வரும்போது நமக்கு கன்வர்ஜஸ் டு 1 வருது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க சீக்வன்ஸ் -n ஸ்கொயர் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி, அதாவது ஸ்கொயர் டேர்ம், பட் அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. n க்கு 1 போட்டிங்கன்னா -1, n க்கு 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் வந்து 4, அப்போ -4, -9, -25. ஸோ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எல்லா டேர்மும் அப்ரோச்சஸ் கடைசி போயிட்டே தான் இருக்குது -infinity, அப்போ டைவர்ஜஸ் டு -infinity. ஓகே, இந்த டைவர்ஜஸ் டாபிக் இது முடிஞ்சது. அடுத்தது பவுண்டட் சீக்வன்ஸ், அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.